3/2/2012 அன்று திமுக பொதுக்குழுவில் பேசிய பெரும்பான்மையோர் காங்கிரசுடனான கூட்டணியை முறிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதற்கு தொண்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருந்தது. ஆனால் காங்கிரஸை விட்டால் நமக்கு வேறு வழியே இல்லை என கூறிய கருணாநிதி அவர்களுடன் கூட்டணி தொடரும் என அறிவித்தார். கருணாநிதி பேசியதாவது: உள்ளாட்சி தேர்தலில் தனித்தேன் என்றோம். உங்கள் யோஜனையை கேட்டால் அது நடந்தது. உங்கள் எண்ணம் அதுவாகத்தான் இருக்கும் என்பதை எண்ணி பார்த்து செய்த ஏற்பாடுதான் அது. ஆனால் லோக்சபா தேர்தல் உள்ளாட்சி தேர்தலை போன்றது அல்ல. அதை மறந்துவிடக்கூடாது. சில நண்பர்கள் காங்கிரசோடு உறவு கூடாது என்று உரக்கப் பேசினர். நீங்களும் உங்கள் கைகளில் பலம் உள்ள அளவுக்கு பலத்த கைதட்டல் மூலம் ஆதரவை காட்டினீர்கள். கொஞ்சம் எண்ணிப் பாருங்கள். திமுக ஆதரவு காங்கிரசுக்கு இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அதனால் மத்திய அரசு கவிழ்ந்துவிடப் போவதில்லை. லோக்சபா தேர்தலில் எந்த கட்சி பெரும்பான்மை இடங்களை பிடிக்கிறதோ அந்த கட்சி தலைவர்தான் பிரதமராக வர முடியும். இப்போதே பிரதமர் பதவி ஜெயலலிதாவுக்குத்தான் என தமிழகத்தில் பிராமணோத்தமர்கள் பேசத் துவங்கி இருக்கின்றனர். அதற்கான வேலையை டெல்லியில் உள்ள பார்ப்பன நண்பர்கள் இப்போதே துவங்கிவிட்டனர். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் பாஜ வந்தால் மீண்டும் ஒரு பாபர் மசூதி தகராறு வரும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அது வராமல் தடுக்க வேண்டுமேயானால் நமக்கு இருக்கிற மாற்று வழி என்ன? இதில் தன்னலத்தை மறந்துவிட்டு இந்திய திருநாட்டின் எதிர்காலத்தை தான் யோசிக்க வேண்டும். இந்தியாவை மதவாதிகளின் கூடாரமாக ஆக்கிவிட நான் விரும்பவில்லை. சிறுபான்மை சமுதாயத்தை குஜராத் பாணியில் வேட்டையாட நான் ஒப்பமாட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்படி பாஜகவுக்கு பிரதமர் பதவிக்கான சூழ்நிலையை உருவாக்க முடியும்? காங்கிரஸ் பாஜகவை விட்டால் வேறு எந்த கட்சியும் பிரதமர் பதவிக்கு பொருத்தமாக இல்லை. காங்கிரசுக்குள்ளே சண்டை எப்போது ஓயுமோ தெரியாது. ஆனாலும் இருக்கிற கட்சிகளில் ஓரளவாவது மதவாதத்துக்கு இடம் தராத பகுத்தறிவுக்கு இடம் தரும் கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. இதை பொதுக்குழு முடிந்து வீட்டுக்கு சென்று ஒரு வாரம் சிந்தித்து நண்பர்களோடு கலந்து பேசினால் நீங்களே உணர்வீர்கள். இவ்வாறு கருணாநிதி அவர்கள் பேசினார். காங்கிரஸ் கட்சியை பகுத்தறிவுக்கு இடம் தரும் கட்சியாக உள்ளது என்று கூறிய கருணாநிதியின் வாதத்திற்கு நம் பதில்: சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் தலைமையிலான சுதந்திரா கட்சி 1964ஆம் ஆண்டுகளில் திமுகவினருடன் உள்ளாட்சி தேர்தலில் பங்கு கொண்டது. அப்போது ராஜாஜி அவர்கள் பேசும்போது திமுகவும் முஸ்லீம் லீக்கும் எனது 2 குழந்தைகள், அதை வளர்த்து ஆளாக்க வேண்டியது எனது கடமை என்றார். அதை போன்றே 1967 தமிழக சட்டசபை தேர்தலில் 88 வயதான பார்ப்பனர் என்று கருணாநிதியால் கூறப்படும் ராஜகோபாலாச்சாரியார் சுதந்திரா, திமுக மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகளுடன் கூட்டணி வைத்து காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்டார். 1967ஆம் ஆண்டு தேர்தலில் மாபெரும் வெற்றியை இக்கூட்டணி அடைந்தது. CN அண்ணாதுரை அவர்கள் மார்ச் 6ஆம் தேதி 1967ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பதவியேற்றார். அண்ணாவின் மறைவின் போது பார்ப்பன ராஜாஜி உள்ளத்தை தொடும் இரங்கல் உரையாற்றினார். அப்போதெல்லாம் பார்ப்பனர்கள் யாருக்காக பாடுபட்டார்கள் என்று கருணாநிதிக்கு தெரியாமல் போய்விட்டது. அண்ணாவிற்கு பின் முதல்வராக வரவேண்டிய நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலரை, ஒரு தமிழரை பின்தள்ளி கருணாநிதி முதல்வர் பதவியில் அமர்ந்தது ஊரறிந்த கதை. இதற்கு எந்த பார்ப்பனரும் காரணமல்ல. இதை போன்றே தமிழக பிராமணோத்தமர்கள் ஜெயலலிதாவை பிரதமராக்குவது பற்றி பேசத் துவங்கியுள்ளார்கள். டெல்லியில் உள்ள பார்ப்பன நண்பர்கள் அதற்கான வேலையை துவங்கிவிட்டனர் என்றும் கருணாநிதி கூறுகிறார். கருணாநிதி அவர்களுக்கு ஒன்று கூற விரும்புகின்றேன். அன்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக விளங்கிய மூப்பனார் அவர்களை, பச்சை தமிழரை பிரதமராக வராமல் தடுத்து காங்கிரஸ் கட்சியினர் பிரதமராக வரக்கூடாது என்று கூறியவர்கள் திமுக கூட்டணியினர். மூப்பனார் அவர்களை வடநாட்டு ஆதரவாளர் என்று அன்று வர்ணித்தனர். இன்று காங்கிரஸை விட்டால் வேறு கதியில்லை என்று துதிபாடி அன்று ஈழத் தமிழர்களை படுகொலை செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த
தன் முதல்வர் பதவியை விட்டு விலகாமல் தன் சுயநல வாழ்விற்காக மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் கூட்டணியை விடமாட்டேன் என்று தத்துவம் பேசுகிறார் கருணாநிதி. இன்று காங்கிரஸ் பாஜகவை விட்டால் வேறு எந்த கட்சியும் பிரதமர் பதவிக்கு பொருத்தமாக இல்லை என்று ஆரூடம் கூறும் கருணாநிதி அன்று தமிழர் மூப்பனாரை பிரதமர் பதவிக்கு வரவிடாமல் தடுத்தது போல் இன்று மீண்டும் ஜெயலலிதாவுக்கு பார்ப்பனர் ஆதரவு அளிக்கிறார்கள் என்று தத்துவம் கூறுகிறார். டெல்லி பார்ப்பனர்கள் என்று கருணாநிதி கூறுவது பிரணாப் முகர்ஜி அவர்களையா அல்லது மம்தா பானர்ஜி அவர்களையா அல்லது பார்ப்பனர் ராஜீவ்காந்தியை மனம் புரிந்து கொண்ட சோனியா காந்தி அவர்களையா? இவர்களுடன் தானே இன்று கருணாநிதி கூட்டணி வைத்துள்ளார். அன்று பார்ப்பனர் வாஜ்பாய் அவர்களுடன் கூட்டணி வைத்து தன் மருமகனுக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுத்ததை எல்லாம் கருணாநிதி மறந்துவிட்டாரா என்று தெரியவில்லை. பச்சை தமிழர் மூப்பனாரை பிரதமர் பதவிக்கு வரவிடாமல் தடுத்தது யார் என்று கருணாநிதி சிந்தித்து பார்க்கட்டும். பெருந்தலைவர் காமராஜ் அவர்களையும் பக்தவத்சலம் அவர்களையும் கருணாநிதி இழிமொழி பேசியதை மக்கள் இன்னமும் மறந்து விடவில்லை. தன் சுயலாபத்திற்காக காங்கிரஸை கட்டி அணைக்க துடிதுடிக்கிறார் கருணாநிதி. மக்களே, கருணாநிதியின் போக்கை சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.